வெல்கம் டு அரிஸ்கோம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்புங்க. காரசாரமாக மழைக்கு இதமாக நல்லா சளி பிடிச்சிருந்தா கூட சரியாகிற அளவுக்கு ரெமடிங்க. சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிங்க. சுட சுட சாதம், நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல் வச்சு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு 1 கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு ஒரு இப்போ 20 பல் பூண்டு, ஒரு 2 3 துண்டு இஞ்சி எடுத்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா நம்ம இப்போ வதக்கி விட்டுறலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா 4 மிளகு 4-5 மிளகு சேர்த்துக்குங்க. குழம்புக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். 4-5 மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் விருப்பம் தான், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஒரு 5-6 கிராம் சேர்த்துக்குங்க. அது கூட 2-3 பட்டை, லவங்கப்பட்டை சொல்லுவோம், அந்த லவங்கப்பட்டையும் சேர்த்து இதோட சேர்த்து அரைச்சிருங்க. நான் இது ஏன் இப்படி உள்ளே சேர்த்து அரைக்க சொல்கிறேன்னா, நல்ல குழம்பு எண்ணெயில் தாளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா கூட நம்ம எடுத்து அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சு தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேருங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயாக நல்லா வதக்கி விடணும். இந்த பாருங்கள், இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே அந்த இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறலாங்க. இதையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கூட விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டோட நல்லா வதங்கி வாசம்லாம் வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இது கூட கொஞ்சம் புதினா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கிறலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சாலும் சரி, ஹை ஃப்ளேமில் வச்சாலும் 20 நிமிஷம் விட்டுருங்க. 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எடுத்து அரை மூடி தேங்காய் நான் எடுத்துருக்கேங்க. இது அரை மூடி தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு கறியெல்லாம் வெந்து ஓரளவுக்கு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இது நாட்டுக்கோழி தண்ணிச்சாறுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கிறலாங்க. தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த நாட்டுக்கோழி தண்ணிச்சாறு நம்ம எடுத்துக்கிட்டா தான். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடாது. அதில் சாப்பிட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது சளி, இருமல் குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இல்லையா, நெஞ்சு சளியெலாம் பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி எடுத்து அந்த குழம்பு தண்ணிச்சாறை எடுத்து கொஞ்சமாக பெப்பர் போட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. பெப்பர் போட்டு கொடுக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் கூட சேர்த்திப்பாங்க, அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி கலந்து கொடுத்திங்கன்னா நஞ்சு சளியெலாம் பார்த்திங்கன்னா கரைஞ்சிட்டு வந்துடும். பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ லாஸ்ட்டாக தான் தேங்காவை அரைச்சி சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டு இறக்குனிங்கன்னா கமகமன்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேங்க.
நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி கிராமத்து முறையில் அரைச்சி வச்சு பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோட்டு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இதே மாதிரி எந்த ரெசிபியாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த நாட்டுக்கோழி குழம்பு சாதம், நாட்டுக்கோழி வறுவல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.